Messi. Messi's heading on! Oh, he's made it! ஹலோ அகைன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. மறுபடியும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி கெஸ்ட் வெல்கம் பண்ணிடுவோம். ஸ்கந்தேஷ் அப்புறம் வேணாம்னா இப்பதான்டா சொன்னேன், இது வேணாம். இப்பதான் சொன்னேன் கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணணும்னு சொல்லாதடா. அது வரைக்கும் ஃபார்முலா போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணா பேசலாம். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு 3-4 டாபிக் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணு வந்து இந்த 19 நாளைக்கு தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 3 சீரீஸ் நடக்குது. ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் அதாவது ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா, அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். அது வேற போயிட்டு தான் இருக்கு. இப்போதான் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 19 நாளைக்கு உங்ககிட்ட வந்து டெஸ்ட் கிரிக்கெட் கொடுக்குறாங்க. யாரு பாப்பா? அதான் சொல்றேன், யாரு பாப்பா? செஞ்சுரி அடிக்கிறான்னு இன்னைக்கு பார்த்தேன், அவுட் ஆயிட்டான். நல்லா ஆடிட்டு இருந்தான், சூப்பரா ஆடிட்டு இருந்தான். சோனால் தினுஷா, ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸ் 85. ஆமா, சூப்பரா ஆடினான்டா. லைக் தேர்ட் ஃபோர்த் மேட்ச் அவனுக்கு. ஃபோர்த் மேட்ச் லைக் ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸோட ஒரு மேட்ச் அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பரா ஒரு செஞ்சுரி. லைக் ஃபோர்த் இன்னிங்ஸ்லயும் கால் வந்து கொஞ்சம் நல்லா டர்ன் ஆகுறது. லைக் அதுல சூப்பரா ஸ்வீப் எல்லாம் சூப்பரா ஆடினான். லைக் பல வித ஸ்வீப் ஆடினான், நல்லா ஆடினான். மத்தபடி எதுவும் நான் ஃபாலோ பண்ணல அந்த மேட்ச்ல. இல்லடா, சரி ஃபர்ஸ்ட் அந்த சீரீஸ் ஆரம்பிச்சுட்டா அப்படியே பேசலாம். மானவ் சுத்தார் என்னடா பிரேக் அவுட் பவுலரா இருந்துன்னு இருக்கான். ஏதோ ஆக்ஷன்ல பார்த்தனா லைக் அந்த ஒரு முன்னாடி எல்லாம் அந்த ஃபேப் 4 ஸ்பின்னர் சொல்லுவாங்கல்ல, பிஷன் சிங் பேடி, அப்புறம் அந்த நிறைய டிராகன், பிரசன்னா, இவங்க எல்லாம் போடுற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெவல்யூஷன்ஸ் அவனால ப்ரொவைட் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் வந்து அவனோட ஹிப்போட பிவட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நிறைய ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அவனால பேட்டிங்கும் கொஞ்சம் ஆட முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா? இப்ப ஜடேஜா அக்சர் இனிமே கிடையாதா? இல்ல ஜடேஜா போனதுக்கு அப்புறம் அக்சர் அண்ட் மானவ் சுத்தார் இருப்பாங்க. ஒரு 1 or 2 years தான், 2 years மேக்ஸிமம். அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த சொல்றேன் அதுவும் அவன் ஃபிட் பிளேயர் தானே. ஏன்னா ஆடுறது ஒரே ஃபார்மேட் தான். அப்படி இருக்கும் போது he will push to play for another 2 years. அப்போ 2029 WTC ஆடுவான்னு சொல்றீங்களா? ஆமாண்டா, ஆட வச்சுட்டாங்க. ஒரே ஒரு ஃபார்மேட் தான் அவன் ஆடணும்னு ஆட வச்சுட்டாங்க. ஓடியில இருந்து அவனை இது தூக்கிட்டாங்க. பட் லைக் எனக்கு என்னன்னா, 1 wrist spinner and 1 finger spinner should be a staple னு தோணுது. இவங்க குல்தீப் யாதவ இவங்க யூஸ் பண்ற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து இவங்க குல்தீப் யாதவ் வந்து ஒன் ஆஃப் யுவர் ஏஸ் பவுலர்ஸ். உன்னோட ஆல் ஃபார்மேட் பவுலர் ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியல் அவன் ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர். உன்னோட எல்லா ஃபார்மேட்லயும் அவனை நீ கரெக்டா யூஸ் பண்ண அப்படின்னா இஸ் a வெரி குட் பிளேயர்னு அவன் வந்து நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவனை வந்து இவங்க யூஸ் பண்ற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. And I still have a criticism of them using a half-baked all-rounders rather than using a very good bowlers or very good batsmen. இந்த டீம்ல யாரு டெஸ்ட் டீம்ல யாரு half-baked all-rounder ஆடுறா? எனக்கு மானவ் சுத்தாரே நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த மேட்ச் மானவ் சுத்தார் இந்த மேட்ச் அவன் நல்லா போட்டான். மேட்சும் நல்லா போட்டான். நீ பாரு, மானவ் சுத்தார் வாஷிங்டன் சுந்தர் ஃபிட்டா இருந்ததுல மானவ் சுத்தார் ஆடி இருப்பானா? அந்த ஸ்பாட்ல ஒருத்தன் தான் ஆட முடியும். பின்ன ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் டூ. நான் என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட் மேட்ச் நான் என்ன பண்ணுவேன்னா ஜுரேலுக்கு பதிலா சுந்தர் ஆடுவேன் if he is fit. இப்ப கூட நீ பார்த்தனா ஒரு ஃபுல் பேட்ஸ்மேன் நீ அங்க இந்த நீ ரிமூவ் பண்ற because சுந்தர் கேன் எப்பயாவது உனக்கு ஓவர் போடக்கூடிய. No, because Sundar is a better batsman than most of the members in the team. Sundar is a better batsman than Jurel. அப்படியே நீ கேளு. Obviously 100%. 50 அடிச்சிருக்கான்டா, 50 அடிச்சிருக்கான் இந்த மேட்ச்ல கூட. இங்கிலாந்துல யார் டெஸ்ட் சேவ் பண்ணி கொடுத்தாரு? ஜுரேலால பண்ண முடியுமா? எனக்கு சுந்தரே பிடிக்காது. என்னன்னா டிஃபென்ஸ் அந்த 4th இன்னிங்ஸ்ல ஃபிளாட் அந்த மேட்ச் சுந்தர் என்ன அது மட்டும் சுந்தர் நான் டெஸ்ட்ல மட்டும் தான் பேசுறேன். சுந்தர் இஸ் a much better batsman and he's அதுவும் இப்பதான் படிக்கல வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி சுந்தர் would be their best number 3. ஒத்துக்கறேன்டா. he is a very அதுதான் பாயிண்டே. அதான் என்ன சொல்றானா, அந்த half baked all rounders ஆட வேணாம். நான் என்ன சொல்றேன், சுந்தர் can get into the team just as a pure batsman too, even if he can't bowl. That's my whole point. ஒத்துக்கறேன்.
ஆனா சரி ஓகேடா. ஆனா எனக்கு இன்னும் இந்த இதுல யூஸ் பண்ணலனாலும் இவனுங்க திடீர்னு எப்பயாவது நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வைப்பானுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த அவங்க மாதிரி ஆடுறதுதான் யாராவது ஆட பிரச்சனை. இப்ப நீ சுந்தர வந்தான்னா ஷர்துல் தாக்கூர் அவங்க எல்லாம் ஆடுவானே. அவன் யார ரிமூவ் பண்ணுவான்னு நான் சொல்றேன். குல்தீப் யாதவ் அடுத்த மேட்ச் ஆட மாட்டான். நீ வேணா பாரு. கரெக்ட், அதுதான் பண்ணுவோம், அதுதான் பண்ணுவோம். சுந்தர் ஒருவேளை ஃபிட்டா இருந்தா அவங்க அந்த குல்தீப் யாதவ் ஸ்பாட்ல தான் அவங்க கை வைப்பாங்க. ஏன்னா குல்தீப் எனிவே அவங்க சரியா குல்தீப்பை யூஸ் யூஸ் பண்றது பண்ணாதனாலதான் கிடையாது, அதனால அவங்க இருக்கிறதும் இல்லாததும் அப்படிதான் ஒண்ணுதான். பண்ணுவாங்க. எனக்கு வந்து லைக் நீங்க குல்தீப்பை யூஸ் பண்ணீங்கன்னா he can give you wonders. இந்த கால்ல வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்குன்றதுனால நீங்க பண்றீங்க. ஆனா குல்தீப் இஸ் a வெரி குட் bowler. நீங்க அவனை யூஸ் பண்ற விதத்துலதான் இருக்கு. சரி ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி அவ்வளவுதான். Let's not read too much into it. So அடுத்து எங்க போறாங்க அங்க பிளஸ் இந்த இதுவே வராது அங்க அவ்வளவு போனோம். கண்டிப்பா நான் கண்டிப்பா சொல்றேன் நிதிஷ் ரெட்டி ஸ்குவாட்ல இருப்பான், இல்ல ஷர்துல் தாக்கூர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஸ்குவாட்ல இருப்பான். கண்டிப்பா இருப்பான். ஏன்னா இந்த சூர்யான்ஷ் ஹெக்டே இந்த மாதிரியான ஒரு ஹாஃப் பேக்ட் ஆல்ரவுண்டர்ஸ் கூட அவங்க கூட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குதான். நான் சொல்றேன் நியூசிலாந்து மாதிரியான கண்டிஷன்ஸ்ல 130 போட்டாலும் பரவாயில்ல, இவனுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரா இருக்கான், இவனை எடுத்துக்கோ அப்படின்னு கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பான்டா. அதுதான் எனக்கு அந்த தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஐ டோன்ட் லைக். அவ்வளவுதான். ஏதோ 6-7 டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணுமா, அது ஜெயிச்சாதான் WTC ஃபைனல் போவோமா? சோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு அதான் கஷ்டம் தான், போக மாட்டோம். கஷ்டம், ரொம்ப திருப்பி ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல போய் ரெண்டும் ஜெயிக்கற மாட்டாங்க. நியூசிலாந்துல போய் ரெண்டும் ஜெயிக்கிறது டவுட் தான். அவங்க எல்லாம் கூட்டினு வருவாங்க. அந்த போன சீரீஸ்ல தானே கைல் ஜேமிசன் எமர்ஜென்சி போன தடவை டெஸ்ட் சீரிஸ் அதெல்லாம் அப்பதான் நடந்தது. அதெல்லாம் 26 வருஷம் முன்னாடி ஆடி இருக்காங்க. அவனா அது மாதிரி அவனையா நாத்தன் ஸ்மித் இருக்கான், பென் சியர்ஸ், ஆமா நாதன் ஸ்மித், பென் சியர்ஸ், மேட் ஹென்ரி, வில்லோர் இருக்கு. அங்க ஜாக் ஃபோக்ஸ் எல்லாம் ரொம்ப நைட் மேரா இருப்பான். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான். சோ அந்த இடத்துல எல்லாம் பக்கவா இருக்கும். நம்ம இந்த சீரிஸ் பத்தி பேசலாம். நம்ம பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா பத்தி பேசலாம். அதுதான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கோர் வந்து நான் கிரிக்கெட்டே வந்து நான் விட்டா மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சீரீஸ பாத்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு ஸ்மித் ஃபர்ஸ்ட் இன்னிங் 70 அவனுங்க எவ்வளவு நல்லா ஹசான் மஹமூத் எல்லாம் யாருன்னே தெரியாது எனக்கு. ஸ்மித் சூப்பரா ஆடினா, அவன் மட்டும் தான் ஆடுறான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஃபேப் 4ன்னு சொல்றாங்க, இப்ப கோலி இல்ல இவனெல்லாம் ஜோ ரூட்டோட எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் ஸ்மித் இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் த ஃபேப் 4. கோலியை கூட விட்டுரு. நல்ல பிளேயர் தான். என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். என் பர்சனல் ஒப்பீனியன் படி ஸ்மித் இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் த ஃபேப் 4 என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல he is the best test batter in this generation. என்ன வேணா சொல்றா, இவனுங்க வந்து ஜோ ரூட் வந்து சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ண போறான். ஆனா அதுக்கான மெயின் காரணமா என்ன இருக்க போகுதுன்னு நீ பாரு. அடுத்து ஆட போற இங்கிலாந்து சீரிஸ் எல்லாமே அவங்க பிளாட் பெட்ச் கொடுப்பாங்க. பிளாட் பெட்ச் அவர் ரன் அடிக்கிறது இல்ல இந்த மாதிரியான கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ். அது ஒண்ணு எத்தனை வாட்டி இங்கிலாந்துக்கு வெளியில செஞ்சுரி அடிச்சிருக்கான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஜோ ரூட் இஸ் a wonderful player, but அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்மித் இஸ் a level above. And also taking into consideration இங்கிலாந்து அவ்வளோ டெஸ்ட் ஆடுவாங்க ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஸ்மித் ஒரு வருஷம் நடுவுல எல்லாம் இல்ல, 2 வருஷமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு வருஷம் அத பத்தி தான் சொல்லணும்னு வந்தேன். 2019 ஆஷஸ் வந்து என்ன பண்ணான்டா, கிழிச்சு கொடுத்தான். அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் சீரிஸ் அவனோட கரியர்ல. பேட்டருக்கு ஒரு பேட்டர் பெஸ்ட் சீரிஸ் ஆனா the story என்னதான் கன்கஷன் after getting banned facing lethal Jofra Archer அந்த இது பயங்கரமான கன்கஷன் அடி வாங்கி லபுஷேன் எல்லாம் வந்தான். அது லபுஷேன் பத்தி பேசலாம் இப்போ. ஆனா கன்கஷன் அடி வாங்குறதுக்கு முன்னாடி கூட அந்த ஒரு ஓக்ஸ் கிட்ட அடி வாங்கி இருப்பான் கையில, உள்ள போயிட்டு திருப்பி வருவான், ஒரு 100 அடிப்பான். அந்த சீரீஸே வந்து ஒரு ஆஷஸ் அவங்க இவ்வளவு நாளா இவ்வளவு திடகாத்திரமா வச்சுக்கிறதுக்கு காரணமே ஸ்மித் தான். உனக்கு ஒரு இன்னொரு ஃபேக்ட் கூட நான் பார்த்தேன். இவனு பிரைம் கலாய்ச்சி போட்டிருந்தானுங்க. பங்களாதேஷும் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியால கடைசி 15 வருஷத்துல சேம் நம்பர் ஆஃப் வின்ஸ் வச்சிருக்காங்களாம் ஆஸ்திரேலியால. கரெக்ட். ஐ திங்க் நியூசிலாந்து அது கூட இருக்காது. லாஸ்ட் டைம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால போய் பங்களாதேஷ் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் தான் வின் பண்ணாங்க. ஐ மீன் அதுவும் ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல பங்களாதேஷ் ஜெயிச்சாங்க. கடைசி ஜெயிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த கேபால பிங்க் பால் ஜெயிச்சாங்க. ஆமா
அதுக்கு இல்ல முன்னாடி இல்ல நம்ம தான் அது கேம் சொல்லல, பால் நான் ஜெயிச்சோம். சொல்றது பங்களாதேஷ் லாஸ்ட் ஆஸ்திரேலியா போயே ஒரு 15 இயர்ஸ் மேல ஆகுது, அது மட்டும் சொல்றேன். இல்ல 23 இயர்ஸ் ஓகே ஆகுதுடா. அதான் இது நான் இது ஃபேக்ட் ஆ பார்த்தேன். 23 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு ஆ முன்னாடி வந்து ஏதோ ஜேர்னலிஸ்ட் வந்து இவனுங்களுக்கு கூட எல்லாம் நீங்க ஏன்டா டெஸ்ட் ஆடுறீங்க, ஒன் டேல மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பிடணும்டா அப்படிலாம் போட்டு இது பண்ணும்போது அப்ப அது கேப்டன் ஒண்ணு, வந்து அது ஸ்டீவா. ஜேர்னலிஸ்ட் சொன்னது. சரி ஓகே, நீ சொல்லு சொல்லு கம்ப்ளீட் பண்ணு. இல்ல இல்ல அது அப்ப கேப்டன் வந்து ஸ்டீவா. ஸ்டீவா வந்து இதை பத்திலாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஆனாலும் 2-0 சீரிஸ் அந்த தடவையும் தோத்துட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் ம் வின் பண்ண மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. நீ ஏதோ சொல்ற, எனக்கு ம் தெரியல. இல்ல. ஓகே. பங்களாதேஷ் has taken the least number of matches to win a series in சீரியஸா மேட்சான்னு தெரியல. லைக் ஒரு ஆ ஏஷியன் டீமுக்கு அவங்க தான் லீஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியால ஜெயிக்க. ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்தியாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா மேட்ச் இருபத்தஞ்சு வின் மேட்சஸ். ஆடினதே பண்ணவா? கம்மி. ஆடினது கம்மி. ஆமா. ஓகே. பிளஸ் இல்ல இந்தியானா அது ரொம்ப ஜேர்னலிஸ்ட் நாள் ஆச்சு சொன்னதெல்லாம் ஜெயிக்க. ஓகே. இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இப்ப இன்கேஸ் வேற ஏதோ ஒரு இங்கிலாண்டோ வேற ஏதோ ஒரு டீம் போகுது அப்படின்னா, இந்தியாவோ போறாங்கன்னா, அவங்க குடுக்குற அந்த ஸ்டேடியம்ஸ்லாம் நீங்க பாப்பீங்க, அந்த 5 ஸ்டேடியம்ஸ் வச்சிருப்பாங்க, பெர்த், மெல்பர்ன் அந்த மாதிரிலாம். பட் இந்த வாட்டி அவங்க ஆமா. பங்களாதேஷ் வந்து ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணல. அங்க அவங்களோட கவுண்டி கிரவுண்ட் டார்வின் ஒரு கிரவுண்ட் டார்வின் கொடுத்திருக்காங்க, அடுத்து டார்வின் டார்வின். மெக்கே ஆமா. அப்படின்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு, இங்கதான் ம். கொடுத்திருக்காங்க. சோ ஆ இதுவே வந்து ஒரு மாதிரி பங்களாதேஷ் உள்ள வரும்போது என்னடா அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த வின் வந்து நச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்ச மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா இத்தனைக்கும் அவங்க ஏஸ் பேசர் இல்ல டீம்ல, நஹித்ரானா இல்ல. நஹித்ரானா ஆமா. இல்லாமலே ஹசன் இந்த எபாதத் ஹுசைன்லாம் எனக்கு நான் பத்ரிட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அந்த 2019 கோலி வந்து இந்த ஒரு செஞ்சுரி ஸ்ப்ரீக் இல்லாம போவான் தெரியுமா ஒரு ஆஹ் ஆஹ் வருஷம். ஆஹ் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் பால் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்கும், இந்தியா அப்ப அது பங்களாதேஷ் ஸ்ட்ரீக்ல ஆடுவாங்க. இருந்த போதுதான். ஸ்ட்ரீக்ல இருந்த போதுதான். அப்ப ஸ்ட்ரீக்ல ஏன்னா இருப்பான். அதுதான் ஆமா கடைசி ஆமா. streak. அந்த அந்த கரெக்ட் செஞ்சுரிக்கு கரெக்ட். அப்புறம் வந்து ஸ்ட்ரீக் இல்ல. அப்பதான் ஆஹ் இந்த எபாதத் ஹுசைனு, இந்த டஸ்கின் அகமது எல்லாம் எவ்வளவு நாளா போட்டிருக்கான். 2015 வேர்ல்ட் டஸ்கின் கப்ல இருந்து அகமது பாத்துட்டு has இருக்கேன் நான் அவனை. been one of their best bowlers ஆஹ் after the அப்பெல்லாம் முஸ்தபிசர் வருவானுங்க டபுள். மஷார்ஃபே மோர்டஸா, அஷ்ரஃபே முஸ்தபிசூரு, மோர்டஸா. ருபல் ஆமா. ருபல் ஹுசைன் ரூபல் ஒருத்தன் ஹுசைன். வருவான். ஆமா. ரூபல் ஹுசைன் ரூபல் ஹுசைன். இன்னொருத்தன் ஆமா. ஆமா அப்புறம் அப்துல் ரசாக் சம்திங் இப்படி ஸ்பின்னர் போடுவான் ஆடுவான். ஒரு ஆக்ஷன்ல, அவன் பேரு டக்கு ஞாபகம் வரல. அதான் ஓகே ஓகே. அப்துல் ரசாக் தான் நீ சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர் அவன். அப்புறம் ஸ்பின்னர் இந்த அவன். இல்ல இல்ல ஆஹ் பேசுறதுதான் சொல்றேன். சரி அவன் ஓகே, ரொம்ப நான் பழைய நேம் போலர் நான் ஞாபகம் தான் சொல்றது. சொல்றேன். ஆமா. அவங்களும் நீ இப்ப பங்களாதேஷ்ல பார்த்தனா அவங்க கிட்ட ஃபிங்கர் ஸ்பின்னர் இல்ல, அவங்கள்ட்ட மெஹதி ஹசன் மிராஜ் மட்டும்தான் ஒரே ஸ்பின்னர். ம் இப்ப ஆமா. வர்றவன் எல்லாம் லெக் ஸ்பின்னர்ஸா தான் இருக்கான். ரிஷாத் ஹுசைன் இப்போ ஒருத்தன் புதுசா இருக்கான். புதுசா இல்ல, அவன் 2 வருஷமாவே ஆஹ் எமர்ஜிங்கா தான் இருக்கான். அவன் லெக் ஹோபார்ட் ஸ்பின்னர் தானே. ஆடுறான்னு நினைக்கிறேன். லெக் ஸ்பின்னர் ஹோபார்ட் ஒபாட்டோ ஆடுறான்னு ஆடுறா. நினைக்கிறேன். இப்போ இதுல SA20லயே யாரோ சைன் பண்ணிருக்காங்க. SA20ல அப்படியா? ஆமா ஆமா. ஐ திங்க் சோ. ஓகே. He's been a globe trotter for a while. நிறைய டீம்ஸ் ஆடுறான். அடுத்து இப்பதான் பாகிஸ்தான் இங்கிலாந்து போகுதுன்னு அத பத்தி பேசிட்டு அடுத்து அது அது பாகிஸ்தான் அதுதான் இங்கிலாந்து நடக்குது. ஒரே ஹைப் வந்து ஃபிளமிங் நமக்கு இங்கிலாந்து 3 கோச்சா விக்கெட் என்ன வந்திருந்தது பண்றான். இப்போ. ம் இப்போ ஆமா, ஃபிளமிங் 3 தான் விக்கெட். கோச் ஸ்கோர் இல்ல. என்ன? கரெக்ட். அது ஃபிளமிங் ஆமா, கோச் அது தான். ஒண்ணே 100 ஒண்ணுதான் for 3 ஹைப். இருந்தது. அதுவும் இப்ப பவுலிங்ல அப்துல்லா ஓகே. ஷஃபீக் ம் has been consistent for them. 138 for 5 5 விக்கெட் 138 for வந்துருச்சு. 5 138 for 5. ஓகே. இவன் பாபர் ஆடல ஏன்னு அப்துல்லா தெரியல. ஷஃபீக் ஒரு இல்ல 61. பாபர் வந்து இத ஒலி இன்ஜூரி தான். ம் ராபின்சன் சூப்பரா போட்டிருக்கான்டா. ஒலி ராபின்சன் 4 விக்கெட்ஸ் சம்திங் இன்னைக்கு. ட்ரைனிங்ல ஜார்ஜ் இன்ஜூரி டவுன் அவன் ஒரு நல்ல விக்கெட். பவுலர் தான். நடுவுல அவனை சைட் லைன் பண்ணிட்டாங்க. நல்ல பவுலர் தான். ஆமாண்டா, அவனையும் இந்த லியாம் லிவிங்ஸ்டனையும் சேர்த்து சைட்லைன் பண்ணாங்க ஏதோ ஒரு ஆப்ஷன்னால. இந்த மேட்ச் லீட்ஸ்ல நடக்குது. லீட்ஸ் ஆக்சுவலி நம்ம அந்த அந்த ஒரு மேட்ச் 76 ஆல் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். போன ஆமா. சீரீஸ்ல தான் நினைக்கிறேன். போன சீரீஸ்ல And moreover, போன சீரீஸ்ல இல்ல, அதுக்கு முன்னாடி சீரீஸ்ல 76 ஆல் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் லீட்ஸ்ல. இந்த எனக்கு தெரியும் இந்த மேட்ச் இங்கிலாந்து ஈஸியா ஈஸ் த்ரூ பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா போக சல்மான் போக அலி லீட்ஸ்ல எனக்கு ஆகாவா தெரியும். பாகிஸ்தானோட டெஸ்ட் கேப்டன் தெரியாதா அதுவே எனக்கு? தெரியாது எனக்கு. இல்ல 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 சல்மான் அலி பாபர் ஆகாவா அசாம் தான் கேப்டன். இந்த பாபர் அசாம் இல்லன்னே இந்த மேட்ச் வந்து எடுத்திருக்காங்க. என்கிட்ட ஸ்டாண்டிங் ஷார்ட் கேப்டன் தான். மசூதே வச்சிருக்கான். ம் இல்ல எனக்கு இவங்க யாரை நம்பி பவுலிங்கே என்னடா பாகிஸ்தான் பவுலிங் தான். இவங்க பார்த்தா முகமது அலி, முகமது அப்பாஸ் ஓகே. முகமது அப்பாஸ் இஸ் a good bowler. அலி ஆமா. எவ்வளவு? இவன் ஷஹீர் இந்த அஃப்ரிடி என்னன்னா குர்ரம் ஸ்பின்னர் தானே? இல்ல குரம் சசாத் ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன். அந்த ஸ்பின்னர் வந்து அந்த ஒரு தருப்பான். அவன் வந்து இந்த ரேங்க் டைம் அலி எல்லாம் உஸ்மான் போட்டு தான் ஸ்பின்னரா? ஆமா ஐ திங்க் சோ. பட் அந்த ஒரு தருப்பான் சாஜித் கான் நல்லா பாகிஸ்தான்ல போட்டு ஸ்டார்ட் சாஜித் கான் ஆமாண்டா. நல்லா மொட்டை முல்தான்ல போடுவான். முல்தான் அவ்வளவுதான். பாகிஸ்தான்ல போனா செதறிடுவான். ஆமா ஆமா ஆமா. எனக்கு என்னடா நான் பார்த்த மாதிரி சம்டைம்ஸ் நல்லா போட்டிருக்கான். நான் பார்த்த போதெல்லாம் எனக்கு அந்த ஏஸ் பேசர்ஸ்ரா அவங்களோட முகமது அமீரா இருக்கு. அவங்க ரொம்ப நாள் அஃப்ரிடி அஃப்ரிடி என்ன ஆச்சுன்னு தெரியல. மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்க கொடுத்தாங்க.
தெரியல ராஃபனா மேபி. ரொம்ப கேவலமா வர்றான் அவன். பேஸ் இல்ல பேசுறான் அங்கதான் அப்படின்னா மாத்திட்டே ஐ தாட் இருக்கானுங்க, கேப்டன் மாத்துறாங்க, ஒரு சீரீஸ்க்கு ஒரு ஐ தாட் ஃபார்மேட் கேப்டன் நசீம் மாத்திட்டு ஷா இருக்காங்க. would be their ம். லீடிங் பேசர். என்ன ஆனானே தெரியல. அதான்டா நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா நசீம் ஷா அண்ட் முகமது வசீம் ஜூனியர் இவனுங்க 2 பேரும் நல்லா ஆஹா. போடுறாங்க, 2 பேரும் கண்டிப்பா இருப்பாங்க அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஏன் அப்படின்னு ம். இல்ல. ஓகே. ஒல்லி ராபின்சன் இஸ் ஓகே. டால் ம். ஃபாஸ்ட் பவுலர். அவனுக்கு இங்க கிடைக்குதுன்னா இங்க யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பாகிஸ்தானோட பவுலிங் எனக்கு இப்ப ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல நல்லா இதான் இல்ல. ரெண்டு ஓகே நம்ம விஷயம் அடுத்த தான். டாபிக் போவோம். ஒண்ணு, இது வந்து லீட்ஸ் ஹெட்டிங் லீக்ல நடக்குதுன்றதுனால ஜோ ரூட்டுக்கு அது ஜோ ரூட்டோட ஹோமா. சோ இதுதான் Apparently, லாஸ்ட். Shaheen Afridi's been rested owing to workload management. நிறைய இன்ஜுரி வந்திருக்கான். ஸோ இப்போ இப்போ கொஞ்ச நாளைக்கு இது கொடுத்துட்டு மத்த பவுலர்ஸ் இது பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. சோ அதான் அது I வந்து don't know இப்போ what's the real 2029ல reason. தான் அடுத்த மேட்ச் லீட்ஸ்ல இருக்கும் போல. சோ அதனால ஜோ ரூட்டுக்கு வந்து இதுதான் அவன் ஹோம்ல லாஸ்ட் கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்லயே பார்த்தா அதான் நான் மெயினா இந்த சீரிஸ்க்கு இருக்கிறது வந்து ஃபிளமிங் எப்படி அப்ரோச் எடுத்துட்டு போறேன். ஏன்னா வந்து பேஸ் பாலரால இருந்து இப்போ அடுத்து திரும்ப ஃபிளமிங் கிட்ட வந்திருக்கு. ஃபிளமிங்கோட ஸ்டைல் எப்படி இருக்குன்றது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் ஓகே, இங்கிலாந்து இப்போ பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் டீசெண்டா ஆடிட்டு இருக்காங்க, பட் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்றதுனால ரன் ரேட்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி ஒரு 200 to 250 சுருட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டீம்ல எதுவும் இங்கிலாந்து எப்படி சேஞ்ச் இல்ல, ஆடுறாங்க? அதே டீம் தான் ஆடுறாங்க. இங்கிலாந்து ஆமா ஆமா டான் எனக்கு லாரன்ஸ்ல பேட்டிங் ஆடுறான். அப்ப தெரியும். டான் லாரன்ஸ் ஆடுறான், அதிசயமா இருக்கு. டான் லாரன்ஸ் ஆடுறானா? ஆமா, டான் லாரன்ஸ் ஓபனர் இல்ல. டான் லாரன்ஸ் இஸ் பிளேயிங் நம்பர் 6. ஜார்டன் காக்ஸ் இஸ் நம்பர் 3. அதான் எப்பரா இது இவங்களெல்லாம் T20 பரவாயில்லையே. லீக்ஸ்ல தான் பாத்திருக்கேன். அதான்டா பரவாயில்லையே இல்ல. ஓகே அவங்க இங்க அடுத்தது டூபே எப்படி பினிஷரா புஷ் பண்றாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் டாப் ஆர்டர் பிளேயரை பினிஷரா புஷ் பண்றாங்க. டேய், இல்ல அந்த டீம்ல லைக் யாருடா இருந்தா மிடில் ஆர்டர்ல? பென் ஸ்டோக்ஸ் போயிட்டான்ல, யாரை வச்சு ஆடுவாங்க? ஆமா கரெக்ட் அலி தான். ராபின்சன் ஹேஸ் டு டு அதான் அந்த ஓவர்டன் பிரதர்ஸ் இவன் ஓவர்டன் அந்த Sorry. இடத்துல எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஏதாவது அவங்க அவங்க ஸ்குவாட்ல பாத்துட்டு இல்ல இருக்காங்க. 2 பேரும். இல்ல ஆமா அவங்க இல்ல இல்ல ஆனா டெஸ்ட் லைக் மேட்ச்க்கு அந்த அளவுக்கு லைக் நல்ல ட்ரை bowlers தான். பண்ணுவாங்கன்ற நான் எங்கேயோ கேள்வி. அவங்க எப்ப வந்து ஆலி பாப்பெல்லாம் துரத்தி விடுறாங்களோ அப்பதான் டீம் விளங்கும். துரத்திட்டாங்களே இந்த மேட்ச். ஆலி போப் இல்ல இல்ல ஸ்டில் ஸ்குவாட்ல இருக்கான், அது சொல்றேன். ஸ்குவாட்ல இருக்கு. ஷோயிப் ஆலி பஷீரும் போப்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. படு ஷோயிப் பஷீரை வச்சுட்டு அவன் ஊர்ல படுத்துனான்டா யாருமே அவன் இந்த இல்லையாடா. இதுல போயிட்டு ஆஷஸ்ல போயிட்டு ஆஷஸ், படுத்துனான்டா. அதாவது அவன் வந்து ஐயோ ஆஷஸ்க்காக தான் பேக் பண்ணி எவ்வளவு அடி வாங்கினாலும் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஆஷஸ்ல கொண்டு போயிட்டு ஆஷஸ்ல ஆடவே இல்ல. பேத்தட்டிக்டா எனக்கு. அவன் வந்தாலே ஒரு ஃப்ரீ விக்கெட் அப்படிதான் தோணுச்சு அவன் ஆடுறத பார்த்தாலே ஆஷஸ்ல. ஆஷஸ்ல ஷோயிப் பஷீர் ஆடவே இல்லையடா. ஆஷஸ் நான் இவன் ஷோயப் பஷீரை சொல்ல, நான் ஒலிபோப் பத்தி சொல்றேன். ஆமா ஒலிபோ, அதாவது எப்படின்னா எல்லா மேட்சும் முதல் மேட்ச் ஒரு செஞ்சுரி வச்சிருவான், அதோட அப்படியே ஆமா ஆமா படுத்துருவான். ஆஷஸ்ல அது சஞ்சு கூட சாம்சன் பண்ணலையே. மாதிரி, சஞ்சு சாம்சன் மாதிரி. சரி சரிப்பா சரிப்பா ஓகேப்பா. So அதான் அவ்வளவுதான், அடுத்து போக வேண்டியதா. 2 ரூமர்ஸ் தான். ஒண்ணு சிஎஸ்கே ஹெட் கோச் வந்து அயான் மார்கன் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரூமர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், அது வேணா சான்ஸ். புரணி பேசிட்டே இருக்க வேணாம். நான் சொல்றேன் என்னன்னா, எனக்கு அட் திஸ் பாயிண்ட் ஹர்திக் ட்ரேட் நடந்தாலும் ஒண்ணுதான், நடக்கலைனாலும் ஒண்ணுதான். என்னை பொறுத்த வரைக்கும் தலை எடுத்துட்டாரு அப்படின்னா டீம் உருப்பிட்டுரும். நீ யார வேணா கோச்சா போட்டுக்கோ. எந்த நம்பிக்கையிலடா சொல்றீங்க? இல்லடா நான் இருக்கே இது. நான் வந்து யார வேணா நீ கோச்சா போட்டுக்கோ. மை திங் இஸ் ஒன் கை ஷுட் பி அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், அந்த டேட்டா ட்ரிவன் ஸ்போர்ட்ஸா கேம் மாறிடுச்சு. நம்ம அடாப்ட் ஆகணும். பண்ணுவீங்க சொல்றேன் இருறா ஏஆர் ஸ்ரீகாந்த் விஷயம் ஒன்னும் புடுங்க முடியாது. நீ வந்து கரெக்டா யாரையாவது இந்த நேத்தன் லீமன் எல்லாம் சொல்றாங்க எப்படின்னு தெரியல. அது நேத்தன் லீமன் இவ்வளவு சொல்றாங்களே, 2025 ஆக்ஷன்ல அவன் தான் இருந்தான். அவன் எத்த டீம் தான் பார்த்தோமே, கேகேஆர் எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு. கரெக்ட் தான். வெங்கடேஷ் ஐயர் எல்லாம் போய் அப்படி என்னன்னு வெங்கடேஷ் ஐயர் அது ஒரு இதனால. அதுக்கப்புறம் என்ன இந்த டாண்ட்ரிக் நோக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், அர்ஜுன் கே ரஹானே கேப்டனா எடுத்து ஜஸ்ட் இந்த போயிட முடியாது. நீ வந்து அந்த இடத்துல யாராவது கரெக்டா இருக்கணும் அண்ட் டீமோட டெசிஷன் மேக்கிங்ல தலை இருக்கணும். ஏன்னா இந்த வரைக்கும் அந்த ஆளோட டீம் அந்த அந்த 11 பிளேயர்ஸ் தான் ஹஸ் டன் வெல். அந்த ஆள் வந்து எவனை எடுத்தாலும் அவங்கள்ட்ட இருந்து பெஸ்டா அவன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியறது அவன் கையில தான் இருந்திருக்கு. அதை வந்து ருத்துராஜ் எனக்கு தெரியல, ருத்துராஜால பண்ண முடியலுமான்னு தெரியல. ஆனா தலைகிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த 11 பிளேயர் இதான் உன் பிளான் அப்படின்னா அந்த 11 பிளேயருக்கான பிளானை தலை பார்த்துக்கிட்டோம். இந்த பிளேயர்ஸ் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணணும்,
இந்த 11 பிளேயரா வந்து மோஸ்ட் ப்ராபபிளி யாரா இருக்க முடியும், ஆப்ஷன்ல நீ யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த அனலிட்டிக்ஸ் டீமும் எல்லாம் பாத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்போ தலை ஒண்ணு, நான் 2 விஷயம் தான், ஒண்ணு ஃபுல்லா இன்வால்வா இருக்கணும், இல்லைன்னா காலி, நீ வெளியே போயிருவ, நீ உள்ள சும்மா உட்காரு, அப்படி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆனது ஆயிருச்சு, என்ன ஆச்சுன்னா, ட்ரஸ்ட் ருத்ராஜ், கிவ் ஹிம் த டீம், அவனுக்கு ஏத்த கோச் யார் வேணும்னு அவனே சூஸ் பண்ணிக்கிட்டோம். இல்ல கேப்டனை மாத்திரு, நீ வந்து சஞ்சீவ் கேப்டனா போட்டுக்கோ, அவனுக்கு என்ன டீம் வேணும், அவனுக்கு என்ன கோச் வேணும் அப்படிங்கறத அவன் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுவா இருக்க முடியும். எனக்கு ஹர்திக் ட்ரேடு பத்தி எனக்கு எந்த வித ஒப்பீனியனுமே கிடையாது. அவன் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. எனக்கு சிவம் துபே டீம்ல இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் லெஃப்ட் ஹேண்டர் இன் யுவர் டாப் 6 அப்படிங்கறத நீ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீ அந்த ட்ரேட் யாரு நீ கொண்டு வர போறங்கிறத நீ இது பண்ணணும். 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வச்சுட்டு எந்த டீமும் பெருசா வின் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அதனால 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் pathetic form since the start of last year. அது வேற எனக்கு தெரியும். அகில் ஹுசைன் வெரி குட் பவுலர். நான் என்ன பொறுத்த வரைக்கும் 100 வந்து, ஆனா இப்ப திரும்ப சாய் கிஷோர் அந்த மாதிரி யாராவது பாக்குறீங்க அப்படின்னா சாய் கிஷோர்லாம் வரமாட்டான்டா. குஜராத் விட மாட்டாங்க அவங்க, வரமாட்டான், விடவும் மாட்டாங்க அவங்க. எனக்கு 100 வந்து 10 கோடி ரூபாய் ஸ்பேன் வருது. நீ பிரசாந்த் ரிலீஸ் பண்ண போற, கார்த்திக் சர்மா வில் பி ஆன் ஹிஸ் டவுட்ஸ். 100 நீ விட்டு 10 கோடிடா, எனக்கு தெரிஞ்சு போதும். 100 வந்து ஒரு சீசன் வச்சுக்கலாம். நீ விட்டும் ஆக்ஷன்ல யாரையும் வாங்கிட முடியாது, அதுக்கு நீ யாரும் வாங்க முடியாது. கரெக்ட் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச 2 இந்தியன் பண்ணதுலாம் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணது. குல்தீப் ட்ரேட் நம்ம பண்ணிருக்கணும். குல்தீப் ட்ரேட் அவன் விடுறது ரெடியா இருந்தானா நம்ம யாரையாவது கொடுத்து சிவம் துபே பண்றது. சிவம் துபேக்கு குல்தீப் கொடுக்க மாட்டான்டா, கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு அப்ரோச்சாவது பண்ணிருக்கணுங்கிற. நம்ம அந்த இடத்துல ரொம்ப லாகிங்கா இருந்துட்டோம். அது ஓகே, என்ன போயிருக்கலாம் இது டாக்ஸ்லாம். பட் அது எவ்வளவு ஏர்லியா முடிஞ்சிடுச்சுன்னா, லைக் பண்ணிட்டு வந்தோடனே அவங்களுக்கு கேள்வியே கிடையாது. லைக் இந்த மும்பை மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து வெயிட் பண்ணவே இல்லை. சோ என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு சான்ஸே இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க. பர்த் பண்ட் அது ஒண்ணு, பர்த் ஜிண்டால் வாண்ட்ஸ் பண்ட் வெரி பேட்லி. சோ அப்படி இருக்கும்போது there is no chance for any other team to even consider that. கரெக்ட் தான், அது உண்மைதான். பட் லைக் நான் என்ன சொல்றேன், பஞ்சாப்ல யாரையாவது கொடுத்து வாங்க முடியுமா? நேஹல் வதேரா லைக் அந்த மாதிரி கூட யோசிக்கலாம்ல. லைக் நேஹல் வதேரா ஒரு ஜஸ்ட் த்ரோயிங் அவுட். என்ன பொறுத்த வரைக்கும் லைக் சிவம் துபே டு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் would be a good trade-ஓன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, ஆல்ரெடி பிரேவிஸ் இருக்கான். உண்மையிலே அதே மாதிரி மறுபடியும் ஒரு ரைட் ஹேண்டர் தானே. இல்லடா, எப்படிடா வருவா ஜேமி வாட்டன், பிரேவிஸ் இப்போதைக்கு சர்டனிட்டியா இருக்கும்போது ஸ்டாய்னிஸ் தான் ஆட முடியாது. அண்ட் ஸ்டாய்னிஸ் நீ லைக் பழைய ஸ்டாய்னிஸ் மாதிரி தெரியல, எப்பயாவது தான் அடிக்கிறான். உண்மைதான். நேஹல் வதேரா கரெக்டா இருக்கும். எத்தனை பேர் ஃபினிஷிங் ரோல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இந்தியன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு டக்கு நேஹல் வதேரா தான் ஞாபகம் வரும். ஃபினிஷர் ரோல் கூட இல்லடா, எனக்கு நம்பர் 3ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். அந்த இடத்துல வந்து ஆயுஷ் மாத்திரை ஆடுறான்னா சரி ஓகே, அந்த 3 பேர் செட்டு. 4 is going to be your பிரவிஸா இல்ல 5 is going to be your பிரவிஸ்னா எனக்கு நம்பர் 4ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். எனக்கு கார்த்திக் சர்மா தான் 4 ஆடுவான்ல. கார்த்திக் சர்மா ஆடவே வேணாம் தான் நான் சொல்றேன். அவனாலதான் இல்ல. என்னடா நேம் பண்றீங்க? பொட்டன்ஷியல் 40 பால்ல 50 அடிக்கிறதா என்னடா பொட்டன்ஷியல்? வந்த உடனே அப்பனா பினிஷரா க்ரூம் பண்ணும். நம்பர் 4 ஆடிலாம் எடுத்துட்டு இருக்க முடியாம என்ன அவனோட ஸ்பெஷலிசம் என்ன? 6 அடிக்கிறது தான் அவனோட ஸ்பெஷலிசம் தானே எடுத்துட்டு வந்தாங்க. நம்பர் 4 ஆட வச்சு அவனை இன்னிங்ஸ் செட் பண்ண 40 பால் அவனை சாப்பிடறான்டா. அவன் சிங்கிள் கூட ஓட மாட்டான். சீசன் விடுறா, போன சீசன்ல எதுவுமே சரியா போல. நீ வந்து ஒரு சீசன் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் மேலதான் ஃபால்ட் ஆகுது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். இப்போ தோனி டெசிஷன் எடுக்கிறது சொல்லு. இல்ல சொல்லு. இல்ல அது அடுத்த டாபிக், அது அப்படியே பெருசா போவோம். அந்த தோனி டெசிஷன் எடுக்கிறது அதெல்லாம் நீ சொல்லு. இல்ல தோனிய டெசிஷன் எடுக்கணும், வேற ஏதாவது கோச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்குமே வந்து இப்ப இந்த மாதிரிதான் தோனி வந்து டூபை வந்து நம்பர் 4 அதான் அந்த 2 விக்கெட் வந்து அந்த மாதிரி டைம்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இவங்க வந்து அவனையும் பினிஷரா புஷ் பண்றாங்க. கார்த்திக் சர்மாவோட 6 அடிக்க முடியும் அப்படின்னா கார்த்திக் சர்மா தூக்கிட்டு போயிட்டு அங்க இன்னிங்ஸ் பில்ட் பண்ண சொல்றாங்க. ருத்ராஜ் கைக்வாடோட ஃபார்ம் போன சீசன் அவ்வளவு ஒஸ்டா இருந்தது ரீசனே மேனேஜ்மெண்ட் தான். சோ அததான் நான் சொல்றேன். ஆட் ஆன் பண்ணிடுறேன். என்னோட ஃபர்ம் பிலீஃப் என்னன்னா, ருத்ராஜ் அவனோட பெஸ்ட் ஏன் அவனால ஆட முடியல அப்படின்னா, மிடில் ஆர்டர்ல ஒரு ரிலையபிள் பேட்ஸ்மேன் இல்ல.
அவனோட அதான். ஃப்ரீ ஃப்ளோயிங் கேம் அவனால ஆட முடியாததுக்கான முக்கியமான காரணமே இந்த மிடில் ஆர்டர்ல இருக்கிற இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் சர்மா. நீ அவன் இடத்துல யாராவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர் நீ ஆட வச்சிருந்த அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன் ப்ராபப்ளி இப்ப தோனி டெசிஷன்ஸ் எடுக்க போறான் அப்படின்னா அப்ப மறுபடியும் டூபே அந்த நம்பர் 4 தள்ள வாய்ப்பு இருக்கா? ட்ரேடே பண்ணாம டூபேவே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தோனி பிலீவ்ஸ் ஆன் தூபே. தோனி தான் தூபே பெஸ்ட வெளில கொண்டு வந்திருக்கான். கார்த்திக் சர்மா ஆடாதீங்க, தயவு செஞ்சு ஆடல்னாலே டீம் நல்லா இருக்கும். இதுதான் நம்ம SA20 பத்தி போன வீடியோல பேசணுமா? டீம்ஸ் இதெல்லாம் பத்தி இல்ல நம்ம இல்லடா அப்ப வரல எதுவும். ஆமா அப்பா டைம் இல்ல இப்போ. இல்ல அப்படி இல்ல, நாம அதான் பாக்கலாம். எனக்கும் வீடியோ எவ்வளவு வேற ஏதாவது பேசிட்டு அப்புறம் டைம் இருந்தா வேற என்ன இருக்கோ பேசிக்கலாம். அதான் இல்ல ஓகே. அந்த தோனி டெசிஷன்ஸ் எடுக்கிறது மட்டும் நான் சொல்லணும். அது என்னன்னா இப்போ அதுக்குமே நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே இருக்குது. என்னன்னா 2022ல வந்து ஜடேஜா கிட்ட கேப்டன்சி கொடுத்தது தோனி தான், திரும்ப வாங்கினது தோனிக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அப்புறம் ஜடேஜா ட்ரேட் பண்ணது தோனிக்கு பிடிக்கலன்றாங்க. அதாவது இது வந்து எல்லாம் ஃபேன்ஸோட சும்மா அவங்களே அவங்களுக்காக போட்டுக்கிற யாருக்குமே எதுவும் தெரியாதுடா. பாட்டம் லைன் ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதாவது போன வருஷம் தோனியும் லைக் சிஎஸ்கேவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து இதுதான், தோனி கிட்ட எதுவுமே கன்சிடர் பண்ணல அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏன் அவர் ரோர் ஈவென்ட்டுக்கு அவ்வளவு ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணணும்? எனக்கு இதெல்லாம் தான் இவ்வளவு சொல்ற தோனிக்கும் இதுவும்னா உட்காந்து எல்லாருக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தான், அவ்வளவு முன்னாடி எல்லாம் வந்து நின்னுட்டு இருந்தான். அதெல்லாம் ஏன் அவன் அந்த ரோர் ஈவென்ட்ல அவனோட இது இல்லாம நடந்திருக்குமா? அதுதான் அவனோட அப்ரூவல் இல்லாம அந்த ரோர் ஈவென்ட்ங்கிறதே நடந்திருக்குமா? எனக்கு வந்து அது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு எனக்கு. ஓகே நீ ரூமர்ஸ் எல்லாம் ஓகே ஹி மைட் பி டிசாட்டிஸ்ஃபைட் டு, பட் தோனியோட கன்சிடரேஷன் இல்ல. தோனி சொல்லி தான் அந்த ஈவென்ட்டே நடந்துருக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் பண்ணலாம் நம்ம லெஜெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படின்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீ தோனி நீ வந்து இப்படிதான் டீம் இருக்க போதுன்னா நீ கடைசி வரைக்கும் இந்த ஈவென்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். அடுத்து அவன் கப் அடிச்சுட்டு தான் போயிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இருக்கு தோனி இன்னும் டீம்ல இருக்கான். அது 4 கோடிடா, 4 கோடி. அடுத்து விட்டாலும் விடலாம் யாருக்கு தெரியும். விட மாட்டாங்க. அவர்கிட்ட நான் போன வாரமே வருவேன். அதான் சொல்றேன் ரிட்டையர். அதான் நானும் இதான் நான் வந்து எதிர்ப்பேன். ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 15 அன்னைக்கா? ஓகே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நானும் ஏதோ ஒண்ணு வரும் தான் எதிர்பார்த்தேன். நட வைக்கதான் போறான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. இப்பயும் அதான் வைக்கிறான், ஆனா வேற விதமா அழ வைக்கிறான். அதுதான் இந்தியன் மார்க்கெட், லைக் இந்த மிடில் ஆர்டர் இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன்ல எல்லாம் சத்தியமா யாரும் வரமாட்டாங்க. வழக்கம் போல அதே கார்த்திக் சர்மா மாதிரி நீ வந்து இந்த அன்னோன் டேலண்ட்ஸ்க்கு தான் போகணும். அப்படி போகும்போது நீ கார்த்திக் சர்மாவே வச்சுட்டு போய் ஆடிட்டு போயிடலாம். அதுக்கு சோ நீ அப்படி இல்லைன்னா நீ ட்ரேட் தான் பண்ணி துஷார் ரேஜா எல்லாம் ஓபனர். அவனை எங்க அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்றேன். துஷார் ரேஜா இஸ் கோயிங் டு கெட் அது நம்ம பேசலாம். லைக் நீ ட்ரேட் பண்ணுனா ஒரு ஆப்ஷன் நேஹல் வதேரா, லைக் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க. நமந்தீர் கண்டிப்பா எம்ஏ தர மாட்டாங்க. ஓகேவா? சோ லைக் அந்த ஷாருக் கான் அந்த டீம்ல யார் இருக்கா? ஷாருக் கானா தவிர யாருமே இல்ல. கரெக்ட், அவங்க பிரச்சனையே அதான். கரெக்ட். சோ அப்படி பார்த்தா நீ என்ன பண்ணலாம், உனக்கு சிவம் துபேவை கொடுத்துட்டு நீ அங்க யாரையாவது வாங்க பாக்கலாம் ஜிடில. பட் ஜிடில இருந்து நீ யார வாங்குவ? ஒரு சாய் கிஷோருக்கு சிவம் துபே வந்து பத்தாது. இன்னும் ஒருத்தன் நீ கேட்கணும். பட் அவன் ஜிடி கிட்ட ஒரே இது என்னன்னா வந்து சும்மா பிளேயரை வந்து கொடுக்கவே மாட்டான். சிஎஸ்கே மாதிரி தான் அவன் கொடுக்கவே மாட்டான். எவ்வளவு ஸ்பின்னரா வச்சிருக்கான். மானவ சுத்தாரு, இது சாய் கிஷோர், ஜெயந்த் யாதவ் அண்ட் ஒன் மோர் காய் நிஷாந்த் சிந்து, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. குர்னூர் பிராவும் அங்கதான் இருக்கான். குர்னூர் பிராவ்னா எவ்வளவு டீமுக்குடா. இல்ல அசோக் சர்மா அட்லீஸ்ட் பிளேட் a few games லாஸ்ட் சீசன். குர்னூர் பிராவ்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது ஐபிஎல் இந்தியா காரதுக்கு முன்னாடி. ஸோ ஆக்சுவலா நேஹல் வதேரா குர்னூர் பிரார் would be a good deal. அது எங்க பார்த்த நியூஸ், நடக்குமான்னு தெரியல. பட் 2 பேருக்கும் வின் வின் தானே அது. இவனுக்கு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும், அவனுக்கு ஒரு இந்தியன்னா ஹர்ஷ்தீப் ரொம்ப கேவலமா போடுறான் அண்ட் வேற யாரும் ஃபாஸ்ட் போலர் இல்ல, இந்தியன் போலர் இல்ல. சோ 2 பேருக்குமே வின் வின். அது ஆக்சுவலா அது தட் மேக்ஸ் a lot of sense, but I am not sure if that will go through. சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா உனக்கு கேகேஆர்ல ரிங்குலாம் தரமாட்டான், வேற யாரும் இல்ல. ஆர்சிபி அவன் பக்கமே ட்ரேடே போக மாட்டாங்க. ஆர்ஆர் கிட்ட
சுபம் துபே எல்லாம் தரமாட்டான். சுபம் துபேவும் அண்ணா அவ்வளவு பெரிய திரும்ப பிளேயர் ஜடேஜா கிடையாது. தான் வாங்கணும் ஃபன்னி கான்டெக்ட். எனக்கு கிடையாது. ஐயோ சில பேர் சொல்ற மாதிரி ருத்துராஜ கொடுத்துட்டு ஜடேஜா வாங்குங்க. இல்ல நிறைய சோர்சஸ் சொல்றாங்களே உங்களுக்கு எல்லாம், அதனால சொல்றேன். நிறைய சோர்சஸ் நிறைய சொல்றாங்க, அதான் சொல்றேன், இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதான் டெல்லியில நீ ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா. இந்த சமீர் இருக்கு, சமீர் சி குடுப்பானா தெரியல. ராணா வேஸ்ட், ராணாலாம் வாங்காதீங்கடா, அவன் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். ஒரு மேட்ச் அவனும் அந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிக்கிற கேஸ் தான். அதுதான் பார்த்தேன், அவனும் அந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிக்கிற கேஸ் தான். போன ஐபிஎல் முதல் மேட்ச் அடிச்சான், அப்புறம் அலக்கானும். லைக் நீ அங்க வேணா உனக்கு இந்த அசுதோஷ்க்கு மாதிரி யாரையாவது தேடி பார்க்கலாம். அசுதோஷ்க்கு யார கொடுப்ப நீ? அந்த அசுதோஷ் ராகுல் சார் வேற ட்ரேட் வேணும் வேற. அதெல்லாம் லைக் சத்தியமா அது என்ன லாஜிக்னே புரியல. ராகுல் சாகருக்கு போய் அவனாவது கொடுத்தா பைத்தியக்காரனாடா. ஐ சி வேர் தே ஆர் கமிங் ஃப்ரம். டிசிக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும். லைக் பயனா குதிப் போயிட்டான். அப்படி இருக்கும்போது நீ அட்லீஸ்ட் நான் இதுனா கூட நம்பி இருப்பேன். இந்த உங்களுக்கு யார் லோக்கல் ஸ்பின்னர்? ஸ்ரேயஸ் கோபால் தான். எஸ்ஆர்எச் கிட்ட ஆக்சுவலி வண்டியா இருக்கான்டா. எஸ்ஆர்எச் கிட்ட ஆக்சுவலி அனிகேத் வர்மா, எஸ்ஆர்எச்மே வந்து ஸ்லூடா அவங்க அது சொல்றியா? ஓகே ஆமா, ஆக்சுவலி அனிகேத் வர்மா கேக்கலாம். நான் ஸ்மரன் தான் அனிகேத் வர்மா, ஸ்மரன் நோ சான்ஸ். ஸ்மரன் கொடுக்க மாட்டாங்க, சம பொட்டன்ஷியல் தர மாட்டாங்க. இல்ல அவங்க வேற யாரும் போன சீசன் ஆடினாங்கல்ல, போன சீசன் யாரும் இருந்தா அப்புறம் ஏதோ ஒரு பையன் அனிகேத் தான் ஆடினானோ, அனிகேத் வர்மாவும் எஸ்ல இன்னொரு ஒரு பையன் பாப்போம். நானே பாக்குறேன். எஸ்ஆர்எச் கிட்ட 2 பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்கா எடுத்துட்டு போவோம். ஒண்ணு வந்து போன வருஷம் அந்த இஷான் இல்ல எனக்கு அவங்க டீம்ல சலீல் அரோரா ஆப்வியஸ்லி சலீல் கொடுக்க மாட்டாங்க. பட் அனிகேத் வர்மா கேட்டு பார்க்கலாம் நீங்க. என்ன கொடுக்கணும்னா ஒரு இந்தியன் பவுலர் தான் கொடுக்கணும். ஏன் அவன் தரமாட்டான்னு சொல்றான்டா, அவன் செட்டே ஆக மாட்டான், ஆடவே மாட்டான், அவன் கொடுக்க மாட்டான். நீ யார கொடுத்து வாங்குவ ஸ்மரன்லாம்? பிளஸ் ஸ்மரன் கிட்ட மட்டும் என்னடா T20ல அவன் வந்து இந்த பினிஷர் எல்லாம் கிடையாதுடா. அவன் நம்பர் 4 கால் தேடுறேன் நான் கார்த்திக் சர்மா கால் தேடுறேன். நீ யாருக்கு அனிகேத்தே ஆடிட்டு போயிடலாம் என்ன கேட்டான். அனிகேத் என்ன ஸ்மரன் கொடுக்க மாட்டான், அனிகேத் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நீ என்ன அவனுக்கு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். லைக் அவன் வச்சுப்பான் அட்லீஸ்ட் டீம்ல. அப்படி இவ்வளோ சொல்றோம் ட்ரேடு. ஆனா சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மினிமல் ட்ரேடு, ரொம்ப கம்மியான ட்ரேடு, ரொம்ப ஹை பர்ச்சேஸ் ட்ரேட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ட்ரேடே இல்லாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. லாஜிக்கல் ட்ரேட் சொல்றேன், அது லாஜிக்கலா சொல்றேன். லைக் அனிகேத் வர்மா ஃபார் கலீல் அகமது, அது மேக் சென்ஸ் ரெண்டு பேருக்குமே. பட் அதெல்லாம் நடக்கவே போறது இல்ல. அவனுக்கு ஒரு பவர் பிளே போலர் லைக் இந்த ஷகீப் ஹுசைன் ஒரு ட்ரேட் நடக்குதுடா. இது மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ட்ரேட் வந்து கிரீஸ்ல தான் ஃபைனலைஸ் ஆக போகுது. அததான் நான் அனிருத் கொடுத்துட்டு சரி ஓகே, இதான் தப்பா கன்வே ஆயிட போகுது. நாங்க ஒண்ணும் சொல்லலப்பா. எங்களுக்கு வந்து அதான் இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் நடக்கும்னா, திரும்ப சேப்பாக்குல வந்து தலைவர் பாட்டெல்லாம் போட வைப்பாங்க டிஜே. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி யார் சொன்னா அண்ணன் தெலுங்கு போயிடுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதான் ஆல்ரெடி போயிட்டாங்களே ஜும்பலிக்கு அப்படின்னு. இல்ல பேசணும்னா பேசிட்டே போலாம். SA20 வந்து நான் அதான் அது நம்ம அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது வீடியோ போடலாம். அப்போ அது எப்பவுமே நானும் ஸ்கந்தேஷ் வந்து ரெகுலரா தான் பண்ணுவோம். டீமை வந்து படிச்சு அவன் வீட்டுக்கு போயிரும். நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா நைட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்பெல்லாம் பண்ணிதான் எதுவும் கப் அடிக்காம இருக்கீங்க. அட்லீஸ்ட் பேட்டர்னையாச்சும் மாத்துங்க. அதே மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தா புது கோச் ஆல்பி மார்க்கல் எல்லாம் வந்துட்டாங்க. சரி, இப்போ யாருதான் ஹெட் கோச் சிஎஸ்கேக்கு? அதான் அத பத்தி நம்ம கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. என்ன அவன் கட்டாயிட்டான். சரி ஓகே, அதான் வேற என்ன, நம்ம இவ்வளவு சொல்லுவோம். மைக்கேல் அசி தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அந்த இந்தியன் கோச் ரூமர் போய் இப்போ ஃபாரின் கோச் தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஆல்பி ஆர் மைக்கேல் அசில தான் யாரோ வருவாங்க. இல்ல ஆல்பி கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் அது இந்த வாட்டியாச்சும் டிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கேக்கு ஆல்பி வச்சுட்டு சிஎஸ்கேக்கு வேற யாராவது சொல்லதான் சான்ஸ் இருக்கு. மைக்கேல் அசி, அயான் மார்கன் வந்தா நல்லா தான் இருக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரி மெக்கலம் ரூமர்ஸும் கொஞ்ச நாள் போச்சு. பட் ஓகே, அதான் எல்லாமே வந்து ஆசைதான் படணும். சரி, தெரியல யார் வருவாங்கன்னு பாப்போம், அதுக்கு டைம் ஆகும்.